உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை முதன்மை செய்திகளாக இப்போது பார்க்கலாம். செய்திகளை தொடர்வது சிறிய இடைவேளை. தொடர்ந்து முதன்மை செய்திகளை பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊர் செல்லும் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஏராளமானவர்கள் கோவை ரயில் நிலையத்தில் குவிந்தனர். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். அன்புமணி கூறியது போல தாம் ஐசியூவில் அனுமதிக்கப்படவே இல்லை என்று மறுப்பு தெரிவித்திருக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமக நிர்வாகிகளை அன்புமணி அவதூறாக பேசியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் 75 ஏக்கர் நெற்பயிரில் தண்ணீர் மூழ்கியிருக்கிறது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. ஈரோடு மாநகரில் காலை முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் சாலையோர சிறு வணிகர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய தகவல். மதுரை மாநகரில் தீபாவளி விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தீபாவளி பண்டிகையை ஒட்டி தென் மாவட்டங்களுக்கு செல்லும் மக்களால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மோதிரமலை அருகே உள்ள கும்பை ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் மலை கிராம மக்கள் வெளியூர்களுக்கு செல்ல முடியாமல் முடங்கியுள்ளனர். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பீட்டர் ஜெரால்ட் இணைகிறார். ஜெரால்ட், அந்த பகுதியில் கனமழை காரணமாக எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது? தகவல்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக கனமழை என்பது பெய்து நல்ல மழை பெஞ்சிட்டு வருது. இதனால் அங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? விவரங்கள். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன்.